பரத், ஹாய். லுக்கிங் குட். தேங்க்யூ. உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. உங்க ஃபேமிலி காட்டுற பெருந்தன்மை இருக்கே, அது சொந்தக்காரங்க கூட காட்ட மாட்டாங்க. நீங்க தான் பெருந்தன்மையா இருக்கீங்க. இல்ல. ஆமா. உங்களை மாதிரி எல்லாரும் இருப்பாங்களா? உண்மையை சொல்லட்டுமா? நீங்க மட்டும் இல்லைன்னா இந்த ஃபங்க்ஷன் இவ்வளவு கிராண்டாவே நடந்திருக்காது. அதுவும் உண்மைதான். நல்ல விஷயம் தானே. நெவர் மைண்ட். பவன், ஹே ஹாய், ஹவ் யூ டூயிங்? இந்த அணு இருக்காலே நம்ம அம்மா ஆட்டி வைக்கிற மாதிரி ஆடுறா. கண்டிப்பா இவளோட விக்கெட் இன்னைக்கு அவுட் தான். பாத்தியா எப்படி முறைச்சு பாக்குறான்னு? ரிஷி, அது என்னன்னா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தத்துக்கு துப்பட்டா கொடுக்கணும்னு எடுத்து வச்சேன். அவசரமா கிளம்புனதுல நான் வீட்லயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். அதுக்கு நான் என்ன பண்ணணும் மாம்? என்ன பண்ணணும்னா போய் எடுத்துட்டு வா. உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்குல்ல, உங்க அப்பா எந்த பொருளை வாங்கினாலும் 2 வாங்குவாருன்னு. துப்பட்டாவும் 2 வாங்கினாரு. ஒரு துப்பட்டாவை அனுக்கு கொடுத்தாச்சு. இன்னொன்னு இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வா, இவளுக்கு கொடுக்கலாம். மாம் ப்ளீஸ் மாம். ரிஷி ப்ளீஸ் பா, டைம் ஆகுது. போ போ போ. இங்க பாருங்க, இங்க வாங்க, எல்லாரும் வாங்க. ஐயோ பரத் செம ஹாட்டா இருக்கான். சீரியஸ்லி எனக்கு கிடைச்சிருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். உனக்கு எத்தனை தடவை சொல்றது, நீ ரிஷிய மட்டும் பாரு. அவன் தான் நீ அமெரிக்காக்கு போற லாஸ்ட் ஃபிளைட். புரியுதா? அதுவும் கரெக்ட் தான். பட் அவளும் எனக்கு அக்கா தானே. அணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா எனக்கு மாமா, நான் அவனுக்கு நாத்தனார் ஆயிடுவேன். எப்படியும் நாத்தனார் அவனுக்கு பொண்டாட்டி மாதிரி தானே. அவ்வளவுதான். பாதி எனக்கு. பாதியை நினைச்சுக்கிட்டு முழுசா இருக்கிறத விட்டுறாத பைத்தியம். அப்படி எதுவும் நடக்காது. ரிஷி தான் எனக்கு ஃபர்ஸ்ட் டார்கெட். முதல்ல எங்களுக்கு கல்யாணம் ஆகட்டும், அப்புறம் பாரு. எக்ஸாக்ட்லி. அப்புறம் உனக்கு என்ன தோணுதோ செஞ்சுக்கோ, சரியா? வா போலாம். ஆமா, எல்லாரும் வந்துட்டாங்க. பார்ட்டியோட மெயின் ஹெட் காணும். ஆமா, உன்னோட கசின் எங்க? சந்தோஷ் எங்க போயிட்டான்? சந்தோஷ் இங்கதான் இருந்தான். ஆனா அவன் கல்யாணம் பண்ண போற பொண்ணுக்கு அவன் இங்க இருந்தா யாராவது கண்ணு வச்சிருவாங்களோன்னு பயம். அப்படியா? அதனாலதான் சீக்கிரமே கிளம்பி போயிட்டான். உண்மையிலேயே அவன் ரொம்ப நல்ல பையன். அண்ணா அண்ணா, ரிஷி, அண்ணா ரொம்ப வேதனையில் இருக்காண்ணா. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. டோன்ட் வரி, எல்லாம் சரியாயிடும். நானும் நம்புறேன். என்னாச்சுக்கா? ஒன்றும் இல்லை, அது எனக்கு கொஞ்சம் தாகமாக இருந்தது, அதான் இங்கே வந்து. ஆக்சுவலி எனக்கு என்ன தோணுச்சுன்னா மேக்கப் ஒரு தடவை சரி பண்ணிக்கலான்னு, அதான் உள்ள வந்து. இல்லை உனக்கு பசி எடுத்திருக்கோம், நான் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்லட்டா? நான் உன் தங்கச்சிக்கா. நீ எப்போ போய் சொல்லுவ, எப்போ உண்மை சொல்லுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போவும் டைம் இருக்குக்கா, தயவு செஞ்சு சொல்லு. இந்த கல்யாணம் வேண்டாம், எனக்கு பிடிக்கலன்னு சொல்ல. எனக்கு இந்த கல்யாணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாம அவன்கிட்ட என்ன குறை இருக்கு? வெல் எஜுகேட்டட், நல்ல ஃபேமிலியும் கூட. வரதட்சணையா அவன் ஒரு பைசா கூட கேட்கல. அப்பா அம்மா இல்லாத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான். இதை தவிர வேற என்ன வேணும்? அவர் பயோடேட்டாவை நான் கேட்கல, நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல. நீ சந்தோஷமா இருக்கே இல்லையா? சந்தோஷமா தான் இருக்கேன். இப்போ இதுல என்ன குறை வந்தது? உன் மனசுல குறை இருக்குக்கா, அது உன் கண்ணுல நல்லாவே தெரியுது. ரிஷி இப்பவும் உன் மனசுல இருக்கான். அந்த இடத்துக்கு யாராலையும் வர முடியாது. நான் வெளியே இருக்கேன். ஒரு நிமிஷம் மட்டும்தான். ஒரு நிமிஷத்துல என்ன வேணாலும் நடக்கலாம். இன்னைக்கு உனக்கு என்கேஜ்மெண்ட் நடக்க போகுது. இதுக்கப்புறம் நிரந்தரமா எங்க விட்டு பிரிஞ்சிடும். ஏதோ ப்ராப்ளம் இருக்கு. நான் நிச்சயமா சொல்றேன், உனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல. பிரீத்தி, ஒரே ஒரு வார்த்தை சொல்லு, நான் உடனே போய் எல்லார்கிட்டையும் பேசுறேன். பிரீத்தி ப்ளீஸ், பிரீத்தி நான் என்கேஜ்மெண்ட்டை நிறுத்திடுறேன். பிரீத்தி ப்ளீஸ் ஏதாவது சொல்லு, பிரீத்தி ஏதாவது சொல்லு ப்ளீஸ். நீ இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த போறியா? ஆமா பிரீத்தி ப்ளீஸ், ஒரு வார்த்தை சொல்லு, நான் உடனே நிறுத்திடுறேன். போ, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இந்த என்கேஜ்மெண்ட் நிக்க கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நான் பரத்தை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். நீ ஏன் இப்படி சொல்றேன்னு எனக்கு தெரியும். எனக்கு நிச்சயம் ஆனதுனால தானே நீ சொல்ற. சொல்லு.
பிரீத்தி ஐம் சாரி. நான் செஞ்ச தப்ப நான் ஒத்துக்கிறேன். ஐம் சாரி. நீ ஒரு வார்த்தை சொன்னா நான் உடனே அனு கிட்ட போய் இந்த என்கேஜ்மெண்ட்டை நிறுத்த சொல்லிடுவேன். பிரீத்தி ப்ளீஸ் பிரீத்தி, எனக்காக சொல்லு பிரீத்தி. ஒரே ஒரு தடவை. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என் சித்தி எந்த பையனை காட்டுறாங்களோ நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன். ஏன்னா எங்க அப்பாவோட கடைசி ஆசை அதுதான். பிரீத்தி அக்கா, நீ சரின்னு சொன்னாலும் வேண்டான்னு சொன்னாலும் எல்லாத்துக்கும் நான் உனக்கு துணையா இருக்கேன். அக்கா, ரிஷிக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கா ப்ளீஸ். அந்த மாப்பிள்ளையை தயவு செஞ்சு கல்யாணம் பண்ணிக்காத. எனக்கு தெரியும் நீ அவனோட முகத்தை கூட பார்த்ததில்ல. அப்பாவோட கடைசி ஆசைக்காகவும் சித்தியோட முகத்தை பார்த்துதான் நீ இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்ட. அக்கா, நீ இதுக்கு அக்கா, எனக்கு என்னமோ சித்தி பெரிய கேம் ஆடுற மாதிரி தோணுது. அன்னைக்கு அவங்க அந்த லெட்டரை காமிச்சு அழுது எல்லாமே பெரிய டிராமாக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லிடு ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ். அப்படியெல்லாம் யோசிக்காத. அட, நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரமா வாங்க, அங்க எல்லா ஏற்பாடும் முடிஞ்சிருச்சு. ரொம்ப அழகா இருக்குமா இந்த ட்ரெஸ்ல. வாமா போலாம், வா வா வா, டைம் ஆயிடுச்சுல. வாமா, வா 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 வா, உட்கார் உட்கார். மெதுவா மெதுவா உட்காருமா. ரிஷி, சீக்கிரம் கொண்டு வாப்பா துப்பட்டாவ. அது என்னன்னா, என் மருமகளுக்காக துப்பட்டா வாங்கும்போது 2ஆ வாங்கணும் நாங்க. இப்ப அத பிரீத்திக்கு கொடுக்கலான்னு இருக்கேன். இது யதார்த்தமா நடந்தது இல்லமா, எல்லாமே தெய்வத்தோட அருள் தான். உன் கையால துப்பட்டா போடணும்னு இருக்கு. ஆமாங்க, சீக்கிரம் கொண்டு வாப்பா. இது ரொம்ப அழகான துப்பட்டா தெரியுமா? குடுப்பா குடு. ரிஷி, ஒரு நிமிஷம் நில்லு. கழட்ட முடியல, கழட்டி கொடுப்பா. எங்கப்பா எவ்வளவு இறுக்கமா நூலை கட்டி வச்சிருக்காங்க பாருங்க. உறவுகளும் இந்த உறவை பார்த்துதான் கத்துக்கணும். இவங்க உறவு இணைக்கப்பட்டுடுச்சு. சேர்ந்து வாழறது மட்டும்தான் பாக்கி இருக்கு. மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பிரீத்தி உங்களுக்கு சொந்தமாயிடுவா. ஆர்த்தி தட்டு. ஆஹா, நான் எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சிட்டேங்க. ரிஷி, அந்த ஆர்த்தி தட்டு எடு.